ஃபைட்டர் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிட்டு ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. ஜனவரி 25 மூவி ரிலீஸ் ஆகும். லால் சலாமோட செகண்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆகிட்டு February 9 மூவி ரிலீஸ் ஆகும். பிரபாஸோட அடுத்த படத்துக்கான டைட்டில் தி ராஜசாப். இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. போஸ்டர் பார்க்க எனக்கு பெருசா பிடிக்கல. ஃபேன்மேட் போஸ்டர் மாதிரி தான் இது இருக்கு. போஸ்டரை இன்னும் நல்லா டிசைன் பண்ணிருக்கணும். நான் மட்டும் இல்ல, நிறைய ஆடியன்ஸோட கருத்து இதா தான் இருக்கு. சோ இந்த படத்துக்கு பேக் ட்ராப்பா அமையறதுக்கு முன்னாடியே இனிமே வரக்கூடிய போஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா டிசைன் பண்ணி விடணும். மாருதி டைரக்ஷன் பண்ற இந்த மூவிக்கு தமன் மியூசிக் பண்றாரு. யோகி பாபுவோட தூக்குத்துறை படத்துக்கான ட்ரெய்லர் ஜனவரி 17 ரிலீஸ் ஆக போகுது. ஜனவரி 25 மூவி ரிலீஸ் ஆகும். சிங்கப்பூர் சலூனோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆகிருக்கு. ஜனவரி 25 படம் ரிலீஸ் ஆகும். செம்பன் வினோத்தோட அலங்கு மூவிக்கான ஆடியோ ரைட்ஸை சோனி மியூசிக் வாங்கியிருக்காங்க. வேர்கள் மூவிக்கான டைட்டில் லுக் ரிலீஸ் ஆகிருக்கு. நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் இதை பிரசன்ட் பண்றாங்க. இது ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி வர ஒரு டாக்குமெண்ட்ரி படம். சிரஞ்சீவியோட அடுத்த படத்துக்கான டைட்டில் விஸ்வம்பரா. இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகும். இடி மின்னல் காதல் மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்கு. பாலாஜி மாதவன் டைரக்ஷன்ல சிபி சந்திரன் பாவிய திருக்கா நடிக்கிறாங்க. சாம் சிஎஸ் மியூசிக் பண்றாரு. கேப்டன் மில்லர் படம் இப்ப வரைக்கும் 33.60 கோடியும், அயலான் படம் 20 கோடியும், ஹனுமான் படம் 72 கோடியும், சைந்தோ 9 கோடியும், நாசாமி ரங்கா 6.5 கோடியும், ஆபிரகாம் மோஸ்லர் 25 கோடியும் கலெக்ஷன் பண்ணிருக்கு. மிஷன் சாப்டர் 1 கலெக்ஷன் நிறைய பேர் கேட்டீங்க. ஆனா இதோட கலெக்ஷன் ரிப்போர்ட் கிடைக்கல. கிடைச்சா நான் சொல்றேன். ரஜினியோட வேட்டையன் மூவில இருந்து பொங்கல் ஸ்பெஷலா ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. போஸ்டர் பார்க்க சூப்பரா இருக்கு. டிஜே ஞானவேல் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ரித்திகா சிங், ராணா, துஷாரா விஜயன், மஞ்சு வாரியர் நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. சம்மருக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகும். தங்கலான் படம் சம்மருக்கு வர சான்ஸ் இருக்குன்னு நேத்து கூட நான் சொன்னேன். இப்ப அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. தங்கலான் படம் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆகும். ரஞ்சித் டைரக்ஷன்ல ஜிஎன் விக்ரம், மாளவிகா மோகனன், பார்வதி, பசுபதி நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. தி கோட் படத்துக்கான பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. போஸ்டர் பார்க்க செம்மையா இருக்கு. படத்துல நடிக்கிற முக்கியமான 4 ஆக்டர்ஸ் இந்த போஸ்டர்ல இருக்காங்க. தளபதி விஜய், பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் அமீர் இருக்காங்க. எல்லாருமே கையில துப்பாக்கி, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டுக்கிட்டு சோல்ஜர்ஸ் செட்டப்ல இருக்காங்க. இதுல தளபதியோட லுக் பார்க்கும்போது ஓல்டு விஜயோட யங்கர் வெர்ஷன் மாதிரி இருக்காரு. சோ ஓல்டு லுக் விஜய்க்கு பிளாஷ்பேக்ல வர போர்ஷனா இது இருக்கும். சோ இது மூலமா என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா தளபதி இந்த மூவில 3 லுக்ல வர போறாரு. இந்த போஸ்டர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கங்குவால இருந்து ஒரு புது போஸ்டர் பொங்கலுக்கு வரப்போகுதுன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். இப்ப அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. நாளை காலைல 11 மணிக்கு இந்த போஸ்டர் வரும். இதுக்கு விட்டு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரே பார்க்க செம்மையா இருக்கு. கமலஹாசன் 237 ஷூட்டிங் அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த வருஷம் இதுக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கும். ஏன் கங்குவா செப்டம்பர்ல வரும், ஏப்ரல்ல வரும்னு எதிர்பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஏப்ரல் தான் பிளான் பண்ணாங்க. ஆனா தங்கலான் போஸ்ட்போன் ஆனதுனால இந்த படமும் போஸ்ட்போன் ஆகிட்டு கங்குவா செப்டம்பருக்கு வருங்கிறது கன்ஃபார்ம் இல்ல. அது ஒரு சின்ன கெஸ் தான். ஜூன் ஜூலைல கூட வரலாம். நாளைக்கு வரப்போற போஸ்டர்ல ரிலீஸ் டேட் இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். புறநானூறு ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மாசம் கடைசி இல்ல அடுத்த மாசத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல ஆரம்பிக்கும். கேப்டன் மில்லர் ஏன் ஆந்திரால ரிலீஸ் ஆகலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. உங்களுக்கு தெலுங்குலயும் நிறைய மூவிஸ் வருது. அதனால தெலுங்கு சைட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா தெலுங்கு மூவிஸ்க்கு தான் முன்னுரிமை கொடுப்போம்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால இந்த மூவிஸ் கொஞ்சம் லேட்டா வரும். தெலுங்கு மூவிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா குண்டூர் காரமோட தமிழ்நாடு ஷோ கவுண்ட் மிஷன் சாப்டர் 1 விட அதிகம். ஏன் தமிழ்நாட்டுல இப்படி பண்றாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தெலுங்குல அது ரூல்ஸ். ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்ல. அது மட்டும் இல்லாம மகேஷ் பாபுவோட மார்க்கெட் பெருசு. அதனால அதிகமான ஷோ கவுண்ட் கொடுத்திருப்பாங்க. ஆனா தமிழ் மூவிக்கு தான் கொடுத்திருக்கணும். அது தப்பு தான். இப்ப மிஷன் சாப்டர் 1க்கு ரிவ்யூ பாசிட்டிவா வந்திருக்கு. குண்டூர் காரம்க்கு ரிவ்யூ நெகட்டிவா வந்திருக்கு. இப்ப இந்த படம் அந்த படத்தை பின்னுக்கு தள்ளிடும். கங்குவா ஷூட்டிங் முடிஞ்சுதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இன்னும் முடியல. இன்னும் ஒரு சில டேஸ் இருக்கு. பொங்கல் வரைக்கும் போகணும்னு சொன்னாங்க. ஆனா பொங்கல் வந்துருச்சு. இன்னும் ஷூட்டிங் முடியல. ஃபைட் கிளப், அனிமல் ஓடிடி அப்டேட்லாம் கேக்குறீங்க. ஃபைட் கிளப்போட ஓடிடி அப்டேட் இந்த மாசம் வந்துரும். அனிமல் ஜனவரி 26 வருதுன்னு நினைக்கிறேன். கேப்டன் மில்லர், அயலான், சைந்தவ், ஹனுமான் மூவிலாம் பேன் இந்தியா மூவி. ஆனா இந்த மூவிஸை விட ஒரே லாங்குவேஜ்ல வந்த குண்டூர் காரமோட கலெக்ஷன் எப்படி அதிகமா வந்துச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகேஷ் பாபுவோட மார்க்கெட் தான் காரணம். அதான் இவ்வளவு வசூல் வந்திருக்கு. ஆனா சிங்கிள் லாங்குவேஜ்ல படம் வந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வசூல் எடுக்க முடியும். ஸ்டார்டிங்ல இதோட வசூல் அதிகமா இருந்தாலும் போக போக இப்ப குறைஞ்சிரும். மகாவீர் கர்ணா எப்ப வரும், டீசர் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மகாவீர் கர்ணா ஷூட்டிங் இனிமே தான் ஆரம்பிக்கணும். ரிலீஸ் ஆக எப்படி அடுத்த வருஷம் ஆயிடும். டீசர் பார்த்தா அந்த டீசர் மாதிரி இல்ல. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவா தான் நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஹாரி பாட்டர் சீரிஸ் கண்டினியூ ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டினியூ ஆகுன்னு தான் சொல்றாங்க. அது எப்படி என்னங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அருண்ராஜா காமராஜ் பேச்சுலர் படத்தோட டைரக்டரோடலாம் கார்த்தி படம் பண்ண போறதா சொன்னாங்க. அது என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. இந்த வருஷம் மேபி வரலாம். லேபிள் வெப் சீரிஸ் என்னாச்சு, முடிஞ்சுதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த சீசன் முடிஞ்சது. இனிமே அடுத்த சீசன் வந்தாதான். கபாலி கலெக்ஷன் பத்தி நேத்தே நான் சொன்னேன். 292 கோடி தான். விடாமுறிச்சு ஷூட்டிங் பத்தி கேக்குறீங்க. ஷூட்டிங் அசர்பைஜான்ல போய்கிட்டு இருக்கு. பொங்கலுக்காக இப்ப பிறகு ஷூட்டிங் எப்படி 50% மேல முடிச்சிருப்பாங்க. ட்ரிப் 2 வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு சான்ஸ் இல்ல.
STR 48க்கு அனிருத் மியூசிக் பண்ணுவாரா? சிங்கம் புலி ஹிட்டா ஃபிளாப் ஆன ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிங்கம் புலி ஹிட் தான். STR 48க்கு யாரு மியூசிக் பண்ணுவானே இப்போதைக்கு தெரியல. நிறைய பேர் கிட்ட பேசிருக்காங்க. அனிருத், AR ரஹ்மான், காந்தாரா மியூசிக் டைரக்டர்னு நிறைய பேர் கிட்ட பேசிருக்காங்க. யார ஓகே பண்ணாங்கன்னு தெரியல. தி டெஸ்ட் GD நாயுடு மூவிலாம் என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தின அப்டேட் இப்போதைக்கு ஒன்றும் இல்ல. ஆனா இதுல ஏதாச்சும் ஒரு படமாவது இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடும். பாசிட்டிவ் ஃபீலிங்னா என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரு படத்துக்கான ஷோ கவுண்ட் ஓபன் பண்ணதுமே அதோட சீட்ஸ் வேகமா ஃபில் ஆகுதுல, அதான் பாசிட்டிவ் ஃபீலிங். கோ டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா தெரியல, அப்டேட் வந்தா சொல்றேன். காஷ்மீராவோட அடுத்த மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரு சில தெலுங்கு மூவி அங்க பண்றாங்க, தமிழ்லயும் ஒரு சில மூவிஸ் பண்றதா சொன்னாங்க. ஆனா அனௌன்ஸ்மெண்ட் வரல. கேப்டன் மில்லர் ஐலாண்ட் பட்ஜெட் பத்தி நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். 200 கோடி கிட்ட இருக்கும். ஆனா அக்யூரேட்டா தெரியல. ஏன்னா 2 மூவிஸோட பட்ஜெட்டுமே அவங்க நினைச்சதை விட அதிகமா போயிருக்கு. நேத்து நிறைய பேர் அவங்க மூவிக்கான ஸ்டோரி சொல்லி என்ன தலைப்பு வைக்கலான்னு கேட்டீங்க. நான் பொங்கல் முடிஞ்சு சொல்றேன்னு சொன்னேன். ஆனா ஒருத்தர் விடாம கேக்குறாரு. எனக்கு தோணுன வரைக்கும் இது ஜாம்பி படங்கிறதுனால வினோதன்னு வைக்கலான்னு தோணுச்சு. டைட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னொருத்தர் அவர் மூவிக்கு என்ன ஸ்டோரி சொல்லியிருக்காரு. இதுவும் நல்லா தான் இருக்கு. நேத்து ஒரு போட்டோ ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். யாருமே அதை கண்டுபிடிக்கல. ஆன்சர் எல்லாமே தப்பு. நீங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதே ஃப்ரேம் தான். ஆனா ஒரு சின்ன க்ளூ இன்னைக்கு உண்டு. நந்திதா ஸ்வேதா அதுல ஹீரோயின். இப்ப கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போம். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.